අපි යන්නේ ප්‍රහාරය වළක්වන්න කටයුතු කරා. ஆகையினால் நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். හරි මුස්ලිම් තරුණයන් සම්බන්ධලා එහෙම ප්‍රහාරයක් සිදු වුණා නම් හානිය කාටද? முஸ்லிம் இளைஞர் சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதல் நடந்தால் இதன் மூலமாக இழப்பு யாருக்கு? මුස්ලිම් ජනතාවටත් විශාල හානියක් සිද්ධ වෙනවා. முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படும். වළක්වන්න පියවර ගන්න ඕනේ නැද්ද? இதனை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லையா? ඒ මුස්ලිම් නිසාද? அது முஸ்லிமா ඒ இருந்தபடியாலா? දෙමළ නිසාද? தமிழாக இருந்தபடியாலா? ඒ සිංහල නිසාද? சிங்களமாக இருந்தபடியாலா? නෑ. இல்லை, නීතිය නිසා சட்டம் என்ற அடிப்படையிலே කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? அப்படி අන්න ඒ වගේම இதே போன்றுதான் කොළඹ ප්‍රධාන සුපර් මාකට් එකක கொழும்பு பிரதம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலே තරුණයෙක් ගිහිල්ලා ஒரு இளைஞர் சென்று හොරෙන් ස්ටිකර් වගේක් කලවනවා. அவர் களவாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்கிறார். අපි ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. நாங்கள் அவரை கைது செய்தோம். පරීක්ෂණ පවත්වනවා. அதற்காக நாங்கள் விசாரணைகளை අපි මේ மேற்கொள்கிறோம். රටේ පුරවැසියන්ට நாங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෝස්ටර් ගහන්න, அவர்களுடைய உரிமைக்காக போஸ்டர் அடிப்பதற்கு, තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් උද්ඝෝෂණය කරන්න தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் ஆரோக்கியம் நடத்துவதற்காக අයිතියක් තියෙනවා. அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. මම දන්නවා ඊශ්‍රායල ප්‍රහාර වලට විරුද්ධව நான் எனக்கு தெரியும் இதுக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ඇමරිකන් තානාපති කාර්යාලය ඉස්සර උද්ඝෝෂණ කරනවා. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். අයිතියක් තියෙනවා. அதற்கான உரிமை இருக்கின்றது. උද්ඝෝෂණ කරන අය අපි දකිනවා. ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை நாங்கள் காண்கிறோம். කවුද කියලා දන්නවා. யார் என்று தெரியும். ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය. இது ஜனநாயக ரீதியான உரிமை. හැබැයි හොරෙන් ගිහිල්ලා ஆனால் களவாக சென்று සැඟවිලා ගිහිල්ලා ஒளித்துக் கொண்டு சென்று සුපර් මාකට් එකේ ස්ටිකර් එකක් කලවනවා නම් சூப்பர் மார்க்கெட்டில் சென்று ஸ்டிக்கர் ஒட்டுவதாக இருந்தால் එතන යම් සැකයක් තියෙනවා. அந்த இடத்திலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது. එම සැකයක් නැද්ද? அப்படி ஒரு சந்தேகம் இல்லையா? සැකයක් තියෙනවා. சந்தேகம் இருக்கிறது. අපි ඔය අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் கைது செய்தோம் அவரை. අරින් පරීක්ෂණ කරා. அதன் பிறகு அதற்கான விசாரணைகள் ඔවුන් நடைபெறுகின்றன. කවර කවර සංවිධානත්ක සබත්තා තියෙනවද කියලා බැලුවා. அவர் எந்த எந்த அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம். ඔව් සංවිධානත්ක සම්බන්ධතාවයක් නැහැ. அவர் அமைப்புகளோடு தொடர்பில்லை அவருக்கு. හැබැයි අද මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று විශාල දේවල් YouTube එකේ மிக அதிகமான அளவிலே யூடியூபிலே සමාජ ජාලවල සංචරණය වෙනවා. சமூக ஊடகங்களிலே இது பறந்து செல்லுகின்றது. ඒව දිහා බලලා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. இவைகளை பார்த்து சுயமான பல்வேறுபட்ட முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகின்றன. කවුරුවත් කියලා නෙවෙයි. யாரும் சொல்லி இல்ல, කවුරුවත් එක්ක එකතු වෙලා නෙවෙයි. யாரோடு சேர்ந்தும் அல்ல, තමන්ම தானாக අර වීඩියෝ දිහා බලලා அந்த வீடியோக்களை பார்த்து, අර සමාජ ජාලවල තියෙනවා බලලා அந்த சமூக ஊடகங்கள் இருப்பதை பார்த்து තමන්ම කේන්තියක් උපයාගෙන தானே அதற்கான கோபத்தை உருவாக்கி கொண்டு තමන් මේකෙන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. தானே இதன் மூலமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிறது. අන්න ඒ තරුණයා එහෙම තරුණයෙක්. அவர் இவ்வாறான இளைஞர் தான் அந்த இளைஞராக இருக்கின்றார். ඔවුන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙනවා. அவர் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கொண்ட ஒரு இளைஞராக இருக்கின்றார். පරීක්ෂණ පැවැත්තුවා. இதற்காக விசாரணை நடைபெற்றது. ඒ දෙමව්පියන්ට අපි පෙන්නුවා. இந்த அவர் பெற்றோருக்கு நாங்கள் காட்டினோம். දෙමව්පිය ඇවිල්ලා பெற்றோர்கள் வந்து ආණ්ඩුවට ස්තුති කරා. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள். දරුවා බේරලා දුන්නට. அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததற்காக. නැත්තම් වෙන විනාශකකින් ඒ දරුවා ගමන් කරන්නේ. அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த பிள்ளையானது ஒரு அழிவு பாதைக்கு செல்லும். ඉතින් මේ ප්‍රශ්න කරන එක වැරදිද? இவ்வாறானவற்றை நாங்கள் கேள்வி கேட்பது பிள்ளையா? අපි දැන් ප්‍රශ්න කරලා ඉවරලා නිදහස් කරා. நாங்கள் அவரை கேள்வி கேட்டு இப்பொழுது நாங்கள் அவரை விடுவித்திருக்கிறோம். හැබැයි නිදහස් කරලා තියෙන්නේ ஆனால் விடுவித்திருப்பது එයා ගාව විපරම් කරන්න ඉඩ තියාගෙන. அவரை தொடர்பான விவரங்களை எடுப்பதற்காக. එහෙම සිදුවීමක් සිද්ධ වුණොත් මොකද රටට වෙන්නේ? இவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டால் நாட்டுக்கு என்ன நடக்கும்? එනිසා මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු දෙයක්ද? ஆகையினால் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்டதா? අපේ රටේ නැවත இந்த நாட்டிலே மீண்டும் පාස්කු වගේ ප්‍රහාරයන් සිදු නොවිය යුතුයි. இவ்வாறான ஈஸ்டர் போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது. ඒක සිංහල පැත්තෙන් ඇති වෙනවද? அது சிங்கள பகுதியிலே நடைபெறுகிறதா? දෙමළ පැත්තෙන් ඇති වෙනවද? தமிழ் பிரதேசத்தில் இடம்பெறுகிறதா? මුස්ලිම් පැත්තෙන් ඇති වෙනවද? முஸ்லிம் பக்கத்தில் இடம்பெறுகிறதா? දෙකකින් තොරව எந்த விதமான பேதமும் இன்றி අපි නීතිය ඉටු කරන්න බැඳී සිටින ආණ්ඩුවක් ඒකට මේ රටේ සියලු ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்ற இருக்கின்ற அரசாங்கம் இதற்கு உங்களுடைய அனைவரும் ஒத்துழைப்பு தேவையாக இருக்கின்றது. මට දැන් කියන තමුන් වහන්සේලා இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ඒක හරිද වැරදිද? அது சரியா பிழையா என்று. එහෙම කරන්න ඕනේ නැද්ද? அப்படி செய்ய தேவையில்லையா? ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாம நாங்கள் පාස්කු ප්‍රහාරය පිළිබඳවත් ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ඒවා සිද්ධ වෙලා තියෙනවා. அது நடைபெற்றிருக்கின்றது. හැබැයි අපි පරීක්ෂණ පවත්වනවා. அதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. දේවල් සිද්ධ වෙන්න දෙන්නේ නැහැ විතරක් නෙවෙයි.
அது நடைபெறாமல் இருப்பது மாத்திரமல்ல සිදු වුණු දේවල් වලත් நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாகவும் ඇත්ත මේ රටේ ජනතාවට එළිදරව් කරන එක අපේ ආණ්ඩුවේ වගකීම. உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது எங்களது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? இவ்வாறு அரசாங்கம் தேவையில்லையா எங்களுக்கு? එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙනවා. இவ்வாறு அரசாங்கத்தை தான் ජාතිවාදයට වැටෙන්නේ නැති ආණ්ඩුවක්. இனவாதத்தின் மூலமாக விழாத ஒரு அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாமல் நாங்கள் නීතිය විධාන ආධිපත්‍ය නිසි පරිදි තහවුරු කරනවා. சட்டம் ஒழுங்குகளை சரியான முறை நாங்கள் செய்து வருகின்றோம். අපේ රටේ නීතිය තිබුණේ කොහොමද? எங்களது நாட்டிலே சட்டம் எவ்வாறு இருந்தது? ධනය තියෙන බලය තියෙන අයට එක නීතියක්, அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சட்டம், දුප්පත් දුබලාට තව නීතියක්. ஏழைகள் ஒன்றுமில்லாத மக்களுக்கு இன்னும் ஒரு சட்டம். ඒ යුගය අපේ රට ඉවරයි. அந்த யுகம் இப்பொழுது எங்களது நாட்டிலே முடிவிட்டிருக்கிறது. කාට සමානව නීති ඉටු කරන රටක් බවට මේ රට අපි පරිවර්තනය කරලා තියෙනවා. எல்லோருக்கும் பொதுவான சட்டத்தை அமல்படுத்துகின்ற நாடாக நாங்கள் இப்பொழுது ஆக்கியிருக்கின்றோம். නැත්තම් පොලිස්පති කෙනෙක් අත්අඩංගුවට ගනීද? அப்படி இல்லாட்டி ஒரு பொலிஸ் அதிபரை கைது செய்யப்படுமா? කවදාවත් எப்போதாவது நடந்திருக்கா? වෙන ආණ්ඩුවක් තිබ්බනම් ඒවා වෙන්නේ නැහැ. வேறொரு அரசாங்கம் இருந்திருந்தால் ஒரு நாளும் இது நடந்திருக்காது. මේ වෙලාවෙත් මම දන්න විදියට இந்த நேரத்திலும் எனக்கு தெரிந்த வகையிலே හිටපු ඇමතුරු 3 දෙනෙක් ඇතුළේ முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உள்ளே. ඕන්නත් එහෙම ආණ්ඩුවක් இவ்வாறு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லையா? වෙනදා බලය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. எங்களது முன்னே நாட்களிலே அதிகாரம் உள்ளவர்கள் மீது யாரும் கை வைக்க மாட்டார்கள். ධනය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. அதே போன்று சொத்து உள்ளவர்களுக்கு ඔන්න අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் பாருங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු කරන ආණ්ඩුවක්. எல்லோருக்கும் நியாயமான முறையிலே சட்டத்தை செயல்படுத்தும் அரசாங்கம். දැන් ඔය පොඩි පොඩි ගෙවල්ලා කාමරාස්තර ඇසීම් තිය කට්ටිය කතා කරනව නේද? இப்ப சின்ன சின்ன வீடுகள்ல சின்ன சின்ன ரூம்கள்ல கூட்டு நடத்தி கதைச்சு கொண்டிருக்காங்க. ඇයි? ஏன் அது? නීතිය ක්‍රියාත්මක කරනකොට බය අය. சட்டத்தை நிறைவேற்றப்படுவதற்கு பயப்படுபவர்கள். ගොඩක් බය වෙන්න ඕන. நிறைய பயப்படணுமா? හොඳ නැද්ද මේ විදිය? இவ்வாறு போவது நல்லதில்லையா? You're watching the Life Traveler channel.